தம்பி சொல்லுங்கண்ணா. நீ தான் இந்த ஏரியாவுக்கு புதுசாக குடி வந்திருக்கியா? ஆமாங்கண்ணா. நான் தான் அந்த ஏரியாவோட செக்ரட்டரி. செக்யூரிட்டின்றீங்க, கழுத்தில் விசிலே காணா? தம்பி நான் செக்ரட்டரி. இந்த ஏரியாவுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, சீக்கிரம் பழகிக்க. அண்ணே எத்தனை ஏரியாவில் பழகிட்டு வந்திருப்பேன், இதெல்லாம் ஒரு விஷயமாண்ணே. தம்பி மற்ற ஏரியா மாதிரி இல்லை, இங்கே பழக நிறையா இருக்குது. பழக நிறையா இருக்கா? அப்போ எனக்கு ஒரு மரக்கட்டில் செஞ்சு தரீங்களா? நான் ஸ்டீல் கட்டில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தம்பி செக்ரட்டரி என் குழந்தை காணா போச்சு, எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன சொல்கிற? எங்கே போச்சு குழந்தை? யோ எங்கே போச்சுன்னு தெரியாம தான் அவனே காணாமல் போச்சுன்ற, அவன்கிட்ட போய் எங்கே போச்சுன்னு கேட்குறேன். எங்கண்ணே போச்சு? தம்பி தெரியல தம்பி, கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படியாவது. குழந்தைய தேடினியா? தேடினேன் சார், குழந்தை கிடைக்கல. குழந்தை கிடைக்கலன்னா நல்லா மகப்பேறு மருத்துவராக பார்த்து போங்க, 10 மாசத்துல குழந்தை கிடைச்சிடும். தம்பி இவ்வளோ கெஞ்சிராப்ல தம்பி, கண்டுபிடிச்சி கொடுங்க. யோ நானே இப்போ தான் ஏரியாவுக்கு வந்திருக்கேன், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பாலை காய்ச்சணும், நீ விடுங்க. தம்பி கண்டுபிடிச்சி கொடுங்க தம்பி, உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும். சரி நீ அந்த பக்கம் போய் தேடு, நாங்கள் இந்த பக்கம் தேடுறோம். இந்த ஆள் நடு ரோட்டில் வந்து நமாஸ் பண்ணிட்டு இருக்கான். சரி டிஸ்டர்ப் பண்ண அந்த பக்கம் போகலாம். தம்பி நான் நமாஸ் பண்ணல, குழந்தைய தான் தேடிட்டு இருக்கேன். யோ அதனும் குழந்தையில கோழி குண்டா டயர்கள் தேடிட்டு இருக்க, வந்துச்சு வாயா நீ அந்த பக்கம் போ. தம்பி கவலைப்படாங்க, நம்ம ஏரியா பசங்க தெளிவான பசங்க, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ப்ரோ இந்த பக்கம் ஏதாவது குழந்தை போகிறத பார்த்தீங்களா? குழந்தைன்னு மொட்டையை சொன்ன எப்படி ஏதாவது அடையாளம் சொல்லுங்க. அடையாளம் தான் ப்ரோ, நெட்டையா குட்டையா மீசதாடி எதை வச்சிருக்குமா? நீங்கள் போங்க ப்ரோ. எங்கே தேடியும் கிடைக்கல. ஏங்க என் குழந்தை கிடைச்சிருச்சு. வாராச்சுல அப்பா உனக்கு காலமாட்டு பால் வாங்கி தரேன். இதை கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லி தான் காலையில் என்னை இலைய விட்டியா? இதில் போக்கியதுக்கு வந்து என்னையை கூப்பிட்டு வச்சு பாக்கியம் கிடைக்கும், லேக்கியம் கிடைக்கும்.